வணக்கம். உங்களை அன்புடன் வரவேற்கிறது சுதன் கோச்சிங் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்எஸ்சியில் ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சியில் நியூ என்டர் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய மாற்றங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இருந்த இந்த செலெக்ஷன் போஸ்ட்டு, அதேமாதிரி ஸ்டெனோகிராஃபர் எக்ஸாமினேஷனும் சில பிரச்சனைகள்லாம் வந்து அப்புறம் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிற மாதிரி பார்த்ததுக்கப்புறம் தான் நாங்கள் இதுக்கப்புறம் வரக்கூடிய எக்ஸாமினேஷன்ஸ்க்கு ஷெட்யூல் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து சிஜிஎல், சிஹெச்எஸ்எல் அதே மாதிரி எம்டிஎஸ் அப்படிங்கிற எக்ஸாமினேஷன்ஸ்க்கான டேட்லாம் வந்து அறிவிக்காமே இருந்தாங்க. ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிஜிஎல் எஸ்எஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா சிஜிஎல்க்கான 2025 எக்ஸாம் இருக்குல்ல, அதுக்கான எக்ஸாம் டேட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதான் இந்த இம்பார்ட்டண்டான நோட்டீஸ்லாம் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன விஷயத்தை பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கம்பைன் கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன் சொல்லப்படக்கூடிய சிஜிஎல் 2025 எக்ஸாமினேஷன்ஸ்க்கான Tier 1 எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போது ஸ்டார்ட் ஆகுது, அதாவது சிபிடின்னு சொல்லப்படக்கூடிய கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷனாக தான் இது நடக்க போகுது. இதுக்கான எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா 12 செப்டம்பர். ஓகே, ஸோ 12 செப்டம்பரில் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிக்குது. ஓகேவா? ஸோ 12 செப்டம்பரில் ஆரம்பித்து 13ஆம், 14ஆம், 15ஆம், 16ஆம், 17ஆம், 18ஆம், 19, 20, 21, 22, 23, அப்புறம் 24, 25, 26 அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக நடந்துகிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ 12ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா கண்டினியூவாக வந்து போனால் கிட்டத்தட்ட வந்து போனால் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15 நாள். ஓகேவா? ஸோ கண்டினியூஸாக வந்து போனால் 15 டேஸ் வந்து போனால் நடக்குது. ஸோ இந்த 15 நாளில் வந்து போனால் ஒரு நாளைக்கு 3 ஷிஃப்ட் நடக்கும். ஓகேவா? ஸோ அப்போ 15 × 3. ஓகேவா? அப்போது எவ்வளோ ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 45 ஷிஃப்ட் வந்து இப்போ நடக்க போகுது. ஓகேவா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 45 ஷிஃப்ட் வந்து இப்போ நடக்கும். இந்த 45 ஷிஃப்ட்டில் உங்களுக்கு ஏதோ ஒரு ஷிஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதில் இந்த 15 நாளில் நடக்கக்கூடிய 45 ஷிஃப்ட்டில் எந்த ஷிஃப்ட்டில் உங்களுக்கு எக்ஸாம்ங்கிறதுக்கு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எக்ஸாமு எங்கே சிட்டி அப்படிங்கிறது, எக்ஸாம் சிட்டி அந்த எந்த ஷிஃப்ட்டு அப்படிங்கிறதையும் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. அதில் போய் செக் பண்ணிக்கலாம் உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பாஸ்வேர்ட் போட்டு. ஓகேவா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேட்டை வச்சு அதுக்கு 4 நாளைக்கு முன்னாடி வந்து உங்களுக்கான ஹால் டிக்கெட்டையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஃபர்தரான அப்டேட்டுகளும் நம்ம நம்ம கொடுப்போம் கண்டிப்பாக. ஓகேவா? ஸோ அதுக்காக தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அடுத்தடுத்த அப்டேட்டுகளாக இருக்கட்டும், அதோட எஸ்எஸ்சிக்கான சிஜிஎல் மட்டும் கிடையாது. ஓகேவா? ஸோ நம்ம ரயில்வேஸ்க்கும் கிளாஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் கண்டினியூஸாக. அந்த கிளாஸஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி எஸ்எஸ்சி எக்ஸாமில் அப்ளை பண்ணிவிட்டு எப்போ எக்ஸாம்னு தெரியாமல் இருக்குது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ தான் நீங்கள் எஸ்எஸ்சி பற்றி உங்களுக்கு இந்த எக்ஸாம் பற்றி தெரியுது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு கிளாஸில் எல்லாத்தையும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். தேங்க்யூ கைஸ். இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ.